வெல்கம் பேக் டு நியூ வீடியோ மீடியா சினி ஃபேன்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மேன் அண்ட் ஃபிக்ஷன். அண்ட் இன்னைக்கு சைலண்டாக ரிலீஸ் ஆகி மொத்த அனிமி ஃபேன்ஸை கதற விட்ட லுக் பேக் அப்படிங்கிற ஒரு மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு அனிமி மூவி தான். வித் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் தான். 1 ஹவர் கூட வராதுன்னு நினைக்கிறேன். ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்த படமும் முடிஞ்சிடும். ஸோ இது மோஸ்ட்லி 5 சென்டிமீட்டர் பெர் செகண்ட் அண்ட் காட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரொம்பவே ஒரு ஷார்ட்டான மூவி தான் இது. ஸோ அவங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் ஸ்டார்டிங் ஒரு ஸ்டோரி கிட்டே போயிருவாங்க. ஸ்டோரி சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸோ அந்த ஸ்கூலில் இருக்க 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்லையும், மற்ற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து கிளாஸ்லையும் இருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிராயிங் எபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதனால இவங்க 2 பேருக்குள்ள எப்படி கிளாஸ் ஆச்சு அண்ட் இவங்க 2 பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அண்ட் கடைசியாக அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஸ்டோரியுமே. ஸ்டோரி கேட்க சிம்பிளாக இருந்தாலும் இந்த 1 மணி நேரத்தில் உங்களை மனதளவில் எவ்வளோ உடைக்க முடியுமோ அவ்வளோ உடச்சி தான் அவங்கள வெளியே அனுப்புவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்டோரிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிப்ரெஸிங்காக இருக்கும். நீங்கள் நம்ம மக்கட்ட ஷிங்காயோட கார்டன் ஆஃப் வேர்ட்ஸ் அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூரேஷனுங்கிறது 1 மணி நேரம் தான். பட் அவங்க சொல்லியிருக்க அந்த ஸ்டோரிங்கிறது அவ்வளோ டிப்ரெஸிங்காக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். இந்த மொத்த ஸ்டோரியுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காவில் தான் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மாங்காவை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாட்சுகி ஃபுஜிமோட்டோ அப்படிங்கிறவர் தான். அண்ட் இந்த படத்தோட ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அனிமேஷன் சீரீஸாகவே ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும் அண்ட் ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் கொடுக்கும்னு சொல்லலாம். அனிமேஷன் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ரிலீஸ் ஆகிற கரண்ட் ஜென்ரேஷன் அனிமேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இது வந்து 2000 வர அனிமீஸுக்கெல்லாமே எந்த மாதிரி ஒரு அனிமேஷன் இருக்குமோ அந்த ஸ்டைலில் தான் இதுவுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க எந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கான ஒரு அவுட்லைனை வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டான அவுட்லைன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது இந்த அனிமியை ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லாக ஆகுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸ்டூடியோ கிப்ரியோட மூவிஸ் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு அனிமேஷனில் தான் இருக்கும். ஸோ அதோட அனிமேஷன் எல்லாமே ஒரு பயங்கர குவாலிட்டியாகவும் அதே சமயம் ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தாங்க இந்த மூவியோட அனிமேஷனும் ஃபீல் ஆகிருக்கும். அந்த அனிமேஷன் பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருந்துச்சு. அண்ட் அனிமேஷனை தாண்டி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் சவுண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்பவே ரிப்பீட்டடாக ஃபீல் ஆகாமல் ஒவ்வொரு இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மியூசிக் யூஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா கூட்டு போயிருந்தாங்க. அந்த மூவி முடிய போகிற நேரத்தில் லாலா லேண்டில் வச்ச மாதிரி ஒரு சின்ன ஒரு ட்ரீம் சீக்வன்ஸ் வச்சுருப்பாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ரொம்பவே சேடாக ஃபீல் பண்ண வைக்குன்னு சொல்லலாம். அடுத்து இந்த படத்தில் வந்து கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கேரக்டர் தான். அது 2 கேரக்டரை ஃபோக்கஸ் பண்ணி தான் மொத்த படமே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். ஆர்டிஸ்ட்லாம் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவி செக் பண்ணுங்க. அவங்களுக்குலாம் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டடாக ஃபீல் ஆகும். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அதில் ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரோவர்ட்டாகவும் காமிச்சிருப்பாங்க. அதே சமயம் இன்னொரு கேரக்டர் இன்ட்ரோவர்ட்டாக காமிச்சிருப்பாங்க. அதில் எனக்கு ஃபேவரட்டான கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரோவர்ட் கேரக்டர் தான். அந்த கேரக்டர் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் ஒரு பயங்கரமான இன்ட்ரோவர்ட் பர்சனும் அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவா ஆங்கர் இஷ்யூஸோட ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டான பர்சன், இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் தான் மொத்த படமுமே. இந்த மூவியோட எண்டிங்கில் ஒரு பயங்கரமான ஒரு ட்ராஜடிக் நடக்கும் பாருங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிப்ரெஸிங்காக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சேடு நீங்கள் கொடுத்தா தான் நம்ம மனசில் ஆகாமல் அந்த மூவி பதியும். இல்லைன்னா 10ஓட 11 தான் ஃபீல் ஆகிருக்கும். அண்ட் இதில் மைனஸ் எல்லாம் எதுவும் ஃபீல் ஆகலைங்க. இந்த மொத்த மூவியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரக்குள்ள தான் இருக்கும். ஸோ இதில் பெருசாக மைனஸ்னு என்னால் எதுவுமே சொல்ல முடியல. இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 மெயின் கேரக்டரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற இடத்த மட்டும் கொஞ்சம் ரஷ் பண்ண மாதிரி தோணுச்சு. அது இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக சொல்லியிருக்கலாம் கொஞ்சம் டைம் எடுத்து. பட் இவங்க 1 மணி நேரத்துக்கு நான் முடிக்கணுமேனு முடிச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இன்னும் அந்த டைமை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாங்க, அவ்வளோதான். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா பாண்டிங்கை வந்து இன்னும் அழகாக காமிச்சிருக்க முடியும்னு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் எனக்கு மைனஸாக தெரிஞ்சுது. ஸோ நீங்கள் யாராவது இந்த மூவி பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மூவி அமேசான் பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குங்க. கார்டன் ஆஃப் வேர்ட்ஸ் 5 சென்டிமீட்டர் பெர் செகண்ட் அந்த மாதிரி மூவிஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா இல்லையா அப்படிங்கிறதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஃபென்டாஸ்டிக்கான மூவியோட உங்களை சந்திக்கிறேன். பை பாய். Good afternoon, good evening, and good night.